நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பஜாஜோட பல்சர் N250 பைக் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன ஃபியூச்சருக்கு என்னங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அந்த கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பண்ணி டச் பண்ணிடுங்க. ஸோ பழைய உங்களுக்கு 250க்கு இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து USD ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு டிஆர்எல்ஸ் வந்து ரெண்டுமே LED டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் நல்ல ஒரு விசிபிள் கொடுக்கும். LED ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரை நல்ல ஒரு ஷார்ப்பான அக்ரெசிவான லுக்குன்னு சொல்லலாம். அந்தளவு கொடுத்துருக்காங்க. USD ஃபோர்க் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் ரேடியல் டயரோடு வந்துடும். டபுள் டிஸ்க் WABSோடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு தான். ஃப்ரண்ட் வீல் உங்களுக்கு ஆல் LED விங்கர்ஸ் தான். விங்கர்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு LED விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வீல் என்னென்னு பார்த்துடலாம். ரைட் வீல் பொறுத்தளவு அந்த கிராஃபிக்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய N250க்கு இதுக்கும் 250ங்கிற சொல்லிட்டு டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் உங்களுக்கு சிங்கிள் நிலையே வந்து டபுள் லேயர் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு நல்ல ஒரு தாறுமாறான சவுண்டு தான் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டை வீடியோ போடுற போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு N250ங்கிறது இங்கேயே ஒரு டைப்பில் வந்துடும். மற்றபடி ரைட் வீல் பொறுத்தளவு தான். ரியர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் பொறுத்தளவு LED விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த பேக் வீல் பேட் கொஞ்சம் ஒரு நல்ல ஷார்ப்பான பேக் வீல் பேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ரியர் வீல் பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். கைஸ் ஃபைனலி வந்து உங்களுக்கு லெஃப்ட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். சேம் ரைட் வீல் கொடுத்தது தான். அந்த ஸ்போர்ட்ஸ் நியூ கிராஃபிக் டிசைன் 250ங்கிற சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்ராக்கிங் கண்ட்ரோலோடவே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தளவு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த ரெயின் மூட் ஆன் ரோடு ஆஃப் ரோடுங்கிற சொல்லிட்டு பிரேக்கிங்க்கு நான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடிக்கு 5 ஸ்பீட் கீர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கொடுத்துருக்கலாம். ஒரு 200 சிசிக்கு மேலே வந்துச்சு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஓகே, ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. அதனால தான். மற்றபடி உங்களுக்கு வந்து லெஃப்ட் வீல் பொறுத்தளவு தான். டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டாப் வியூ பொறுத்தளவு வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபுல் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கில் சுவிட்ச் ஆஃபில் வந்து ஆஃப்னு வந்துடும். ரீஃபியூல் ரிசர்வ் இருந்துச்சுன்னா ரீஃபியூல் பண்ண சொல்லி காமிக்கும். ட்ராக்கிங் கண்ட்ரோல் இங்கே காமிச்சிருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். ABS ஆப்ஷனுக்கு ML8 கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் லைட் இங்கேயே வந்துடும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டில் ரைட்டில் வந்தீங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட் லேம்ப் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா 3 ஸ்டெப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் பாசிங் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. USB சார்ஜர் ஃப்ரண்ட்டில் இங்கே வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். E20 அக்செப்ட் பண்ணுற ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். வந்து இதோட ப்ரைஸை பொறுத்தளவு வந்து பஜாஜ் ப்ரைஸ் 1,84,000 வருது. ஒரு 250 சிசியோட ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் சொல்லுவேன். கண்ணை மூடிட்டு தாராளமாக எடுக்கலாம். எனக்கு சிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், பிக்கப் நல்லா இருக்குன்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஏன்னா ஒரு 200 சிசி ஒரு பேசிக் ரேட்டில் போயிட்டோம்னா ஒரு 2 லேக் பக்கம் வருது. டாப் மாடலே உங்களுக்கு இந்த அளவுக்கு அப் டவுன் ஃபோர்க்கில் போட்டு ஒரு 1,84,000 கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்றபடி கலர்ஸை பொறுத்தவரை இப்போதைக்கு 3 கலர் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, கிரே 3 கலரில் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பொறுத்தளவு 145 வரைக்கும் போகுது. அதுக்கு மேலே போகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படிங்கிறத சொல்லுங்கள். மைலேஜை பொறுத்தளவு ஒரு 40 to 45 வரைக்கும் வருது. இதுக்கு மேலே கஸ்டமர் நீங்கள் யூஸ் பண்ண எங்களோட மைலேஜ் தான் கேட்கணும். கண்டிப்பாக கஸ்டமர் ரிவ்யூ போடுறேன். அப்படி யாராச்சும் இந்த பைக் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். நானும் ஐடியாவில் இருக்கேன். யாராச்சும் பைக் எடுத்துருந்தீங்க கூட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துனா பிரதமருக்கு தேங்க்யூ டு ஆல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.